ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்துட்டு இந்த ஒரு காம்படிட்டிவான ஒரு ஜாப் மார்க்கெட், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ காலுமே வராமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 7 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஹைரிங் மேனேஜர்ஸோட கண்ணில் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 7 டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஹை வேல்யூ கொடுக்குற வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு டிசைனராகவோ டெவலப்பராகவோ ஏதோ ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஜாப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு 10% ஆவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். பட் இதை நீங்க ப்ராப்பரா பண்ணா மட்டும்தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா என்னோட நேம் குணால், UI UX டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பர்பஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க, அது உங்களோட பர்சனல் பிராண்டிங்கா மட்டும் இல்லாம ஸோ அதில் என்னென்ன இருக்கணும்னா நீங்க யாரு, நீங்க என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண போறீங்க, ஸோ உங்களால எவ்வளவு இம்பாக்ட் கிடைக்க போகுது, இந்த 3 விஷயம் உங்க போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா இருக்கணும். ஸோ அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ உங்களை பத்தின ஸ்டோரியை வந்து அது வந்து கன்வே பண்ணணும். அது அந்த போர்ட்ஃபோலியோவை ஹையரிங் மேனேஜர்ஸ் பாக்குறாங்களா இல்லை ரெக்ரூட்டர்ஸ் யாராவது பாக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியை அவங்க வந்து போர் அடிக்காம வந்து பார்க்க வைக்கணும். ஸோ அது ஒரு மெயினான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா வந்து இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நீங்க வந்து ஒரு லோகோ பண்ண போறீங்க. நீங்க வந்து உங்க ஃபைனல் லோகோவை மட்டும் உங்க போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் பண்ணாம, எக்ஸாம்பிளுக்கு உங்க கிளையண்டோட ரெக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா மெமரைஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்பிள்னு சொன்னா ஆப்பிளோட லோகோ எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணணும். மாடர்னைஸ்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு லோகோ டிசைனரா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணி அவங்களோட மார்க்கெட் லோகோஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து பண்ணுவீங்க. அப்ராக்சிமேட்லி நான் சொல்றேன். ஸோ ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பண்றீங்கன்னா அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஸோ அதுல இருந்து அவங்க கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்றதுல இருந்து அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதை ரிஃபைன் பண்றதுல இருந்து ஸோ இது எல்லா ப்ராசஸையுமே நீ வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் வரணும் கண்டிப்பா. ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த லோகோ வந்து எவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஓல்ட் லோகோ இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு சைன் அப்ஸே உங்களுக்கு வந்து கிடைக்கல, ஒரு 2% 3% சைன் அப்ஸ் தான் ஒரு பர் மந்த்துக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களோட லோகோ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30% ஆஃப் சைன் அப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்றது மூலமா உங்களால ஏதோ ஒரு இம்பாக்ட் வந்து அந்த ஒரு பிராண்டுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்பதான் அவங்க கம்பெனிக்கு உங்களை ஹையர் பண்ணி அவங்க கம்பெனிக்கு உங்களை வச்சு இம்பாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கால் ஷெட்யூல் பண்றதோ ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் யுவர் குவாலிட்டி ஒர்க்ஸ். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு ஒரு ப்ராபே இருக்கு. ஸோ நீங்க ஒரு டிசைனராக இருக்கீங்க, UI UX டிசைனராக இருக்கீங்க, ஒரு 30 ப்ராஜெக்ட் பண்ணி அந்த 30ஐயும் எடுத்துட்டு வந்து உங்க போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 5 to 7 ப்ராஜெக்ட்ஸை ஸ்ட்ராங் அண்ட் கிறிஸ்பா நீங்க வந்து ப்ரெசென்ட் பண்றது மூலமா உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்குற ஹையரிங் மேனேஜர்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூ கால் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோக்குள்ள வந்தோடனே நீங்க வந்து ஒரு 7 ப்ராஜெக்ட் ஸ்ட்ராங்கா எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி ஸோ என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்கன்றதுல இருந்து உங்க வயர் ஃப்ரேம் லிஸ்ட் பண்றதுல இருந்து ஸோ அது எவ்வளோ இம்பாக்டை கொடுத்துருக்கிறதுல இருந்து ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடியே நீங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல நீங்க வந்து ஷேர் பண்றது மூலமா ஸோ அவங்க அதை ஈஸியா வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் இல்லைன்னா கூட நீங்க ஒரு 5 to 7 பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது ஒரு பாப்புலரான சைட்டா இருக்கலாம், பாப்புலரான ஆப்பா இருக்கலாம், அந்த ஆப்ல உள்ள ஏதாவது ஒரு ஃபிளாஸை வந்து ரீடிசைன் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராப்ளமா மைக்ரோ ப்ராப்ளமா எடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணி ஒரு UX கேஸ் ஸ்டடி UI கேஸ் ஸ்டடி பண்றது மூலமா அதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது. நீங்க பெருசா ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பிஜில தங்கியிருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்க, 5 பேருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபுட்டு வாங்குறதுக்கு யாரோ போறாங்க, ஸோ அவங்க வந்து மொத்தமா பே பண்ணிட்டு வராங்க. அந்த நேரத்தில் வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், ஸோ ஸ்பிளிட் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பிளிட் வைஸ் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஸோ அதில் அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாக. அது மாதிரி இல்லாமல் இப்போயும் அது மாதிரி ஆப்ஸ் வந்துருக்கு, நான் சொல்ல போகிற மாதிரி ஆப்ஸ். பட் ஏதாவது ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மெசேஜை வந்து ஃபெச் பண்ணி அந்த மெசேஜில் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் ஆகுது ஏதாவது அந்த அப்ளிகேஷனில் கொடுத்து ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபீச்சர் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் எடுத்து ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு யூனிக் ஃபீச்சர் ஆட் பண்ணி ஏதோ ஒரு குட்டியான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி உங்கள்
கேஸ் ஸ்டடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடுற நேரத்தில் ஹையரிங் மேனேஜர்ஸ்க்கு அது ரொம்பவே மைண்ட் கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் குட்டி குட்டியாக பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் நீங்கள் வந்து உங்கள் கேஸ் ஸ்டடியில் டிசைன் பண்ணி கேஸ் ஸ்டடியவே நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போடுறது மூலமாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்டர்வியூ கால்ஸ் வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டாங்க, ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடியை உங்கள் ஹையரிங் மேனேஜர் பார்த்துட்டு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கால் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. காலையில் பார்த்துட்டு ஈவினிங் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு உள்ள நாளான்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கிறப்போ உங்களோட கேஸ் ஸ்டடியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், டெல்லிங் அ ஸ்டோரி வித் யுவர் கேஸ் ஸ்டடி. உங்கள் கேஸ் ஸ்டடியை நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரியாக நீங்கள் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டில், ஸோ உங்களோட ரோல் அதில் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க, என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே எல்லா யூஎக்ஸ் மெத்தடாலஜியும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் வைஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் உங்களோட ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி போயிருக்கு ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக அதோட ரிசல்ட் என்ன, லைவ் போனதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு 4 விஷயம் நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்த ஒரு 4 விஷயம் இருக்கிற மாதிரி மெயினாக பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு தேவையே, ஒரு ஹையரிங் மேனேஜர்ஸ்க்கு இது மட்டும் தான் தேவை. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் கதை மாதிரி கூட சொல்ல ட்ரை பண்ணுங்க. எல்லாமே வந்து ஸ்டோரி மாதிரி சொல்லிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால இந்த ஒரு 4 விஷயத்தை நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட கேஸ் ஸ்டடி ஸ்டோரி டெல்லிங் அந்த ஒரு செஷனில் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேக் யுவர் போர்ட்ஃபோலியோ விஷுவலி அப்பீலிங் அண்ட் ஈஸி டு நேவிகேட்டிங். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இப்போ வந்து பண்ணிட்டீங்க, கலெக்ட் பண்ணிட்டீங்க, ஒரு வேல்யூவான ஒரு கேஸ் ஸ்டடி வந்து வச்சிருக்கீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் போடணும். அதை வந்து ரொம்பவே ஒரு கிளம்ஸியான டிசைனாக பண்ணாமல் ஒரு மினிமலிஸ்டிக்காக பண்ணி ஒரு ஈஸியான நேவிகேஷன் கொடுக்கறது மூலமாக உங்களோட ஹையரிங் மேனேஜர்ஸ் அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கிளியரான கிளிக் த்ரூ ஆக்ஷன் கொடுக்கலாம், சி ஃபுல் ப்ராஜெக்ட், சி ஃபுல் கேஸ் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. வியூ திஸ், ஸோ அந்த மாதிரி கொடுக்காம சி ஃபுல் கேஸ் ஸ்டடி, டேக் மீ டு த ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான டெக்ஸ்ட், கிளியரான என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் அந்த ஒரு கிளிக் த்ரூ ஆக்ஷன் பட்டன், அதாவது ஏதோ ஒரு பட்டனில் நீங்கள் வந்து டேரெக்டாக போட ட்ரை பண்ணுங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில். அண்ட் லே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற மாதிரி லே அவுட்ஸில் வந்து நீங்கள் அதை போட ட்ரை பண்ணுங்க. ஸோ என்னோட கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணேன், பட் திரும்ப நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறப்போ என்னோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்பலாம் இருக்காது, ஈஸியாக மினிமலிஸ்டிக்காக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதோட ப்ராசஸை நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து போடுறேன். அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து ஒரு தடவை டிசைன் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டீங்க, அதை வந்து அதோடய விட்டுறக்கூடாது. அதை வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துறீங்க, அந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் அடிப்பீங்க. இப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் மாதிரி நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் அடிப்பீங்க. அந்த போஸ்டர் நிறைய கடையில் வந்து ஒட்டுவீங்க, நிறைய கடையில் கொடுப்பீங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை பார்த்து நிறைய பேர் உங்கள் கடைக்கு வருவாங்க, ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ. உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, யார் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறீங்கன்னா அங்கே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க் பண்ணுறதா இருக்கலாம், லிங்க்டின்ல உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணிட்டு அதில் ஒரு லிங்க்ல உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க் ஆட் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கே பிச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்கள் போர்ட்ஃபோலியோ லிங்க் ஆட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு விசிட்டர்ஸ் நிறைய வர உங்களோட போர்ட்ஃபோலியோ கூகுள் சர்ச்லேயே வர வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹையரிங் மேனேஜர் வந்து யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண போகிறாங்க, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் சர்ச் பண்ண போகிறாங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நிறைய இடத்துல யூஎக்ஸ் டிசைன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக கூகுளில் அதை தேடுறப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் எஸ்இஓன்னு ஒரு விஷயம் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் சோஷியல் ப்ரூஃப்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பண்ணுற டிசைன் மட்டும் காமிக்காமல் லைவ்ல இருக்கிறப்போ யூசர் கிட்ட நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்களா உங்களோட கிளைண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் காமர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க டிசைனை. ஸோ அந்த டிசைன் பண்ணது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு 60% ஆஃப் சேல்ஸ் வந்து ஒரு 1 மந்த்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அவங்க ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் டெஸ்டிமோனியல் செக்ஷனில் ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜஸ்ட் ஓன்லி டிசைன் மட்டும் பண்ண மாட்டீங்க, அதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ விசிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல்ஸாக இருக்கட்டும், சோஷியல் ப்ரூஃப்ஸாக இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வீடியோவே உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குது, நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுற மாதிரி, செல் ஆகுற மாதிரி, அந்த மாதிரினா அதே நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோட வந்து லிங்க் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ப்ரூஃப் காமிக்கிறப்போ உங்கள் மேலே நிறையவே வந்து ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆக போகுது.
ஸோ 7th பாயிண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 7 ப்ராஜெக்ட் போட்டிங்க, 7 ப்ராஜெக்டோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சாக விட்டுறக்கூடாது போர்ட்ஃபோலியோவை. அதை வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 1 வீக் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 7 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அந்த 7 ப்ராஜெக்ட்டுமே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ ரீசெண்டாக அந்த 6 மந்த்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட அப்டேட் என்ன இருக்குது, அதில் எதுவுமே இல்லைன்னா எப்படி? நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பப்ளிஷ் பண்ணுற நேரத்தில் கீழே வந்து ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு நோட் மாதிரி லாஸ்ட் அப்டேட்டட், ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ ஓகே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டெய்லி அப்டேட் பண்ணிருக்காங்க, ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண வைக்கணும். அட்லீஸ்ட் 1 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஜாப்லேயே இருந்தாலும் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் வந்து பண்ணி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், புது ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு பழைய ப்ராஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ நீங்கள் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுற மாதிரி, ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவை பார்க்க வர ஹையரிங் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃபீல் குட் கொடுக்கும். ஸோ இந்த ஒரு 7 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு வேல்யூபிளான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.